ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற தெனாலிராமன் ஸ்டோரியில் அடுத்த பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரண்மனையில் விகடகவி. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெனாலிராமனை ராஜகுரு மீட் பண்ணார். ராஜகுரு என்ன சொன்னார்னா, நான் உனக்கு ஆள் அனுப்புகிறேன், நீ வந்து விஜயநகர அரசரவைக்கு வந்துடு, அங்கே வந்தோன்னா நான் அரசர்கிட்ட உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனார். ஆனால் அவருக்கு என்னவோ தெனாலிராமனுக்கு வேலை வாங்கி தர மனசே கிடையாது. ஏன்னா எங்கே தெனாலிராமன் வந்தால் தன்னையும் மிஞ்சி நல்ல பதவியில் இருந்துருவானோ அப்படின்னு நினச்சி அவர் ஆளும் அனுப்பல, தெனாலிராமனை கூப்பிட்டுட்டும் போல. இது தெனாலிராமனும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அப்படி வெயிட் பண்ணி பார்க்குறப்ப ஆள் வர மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், தாங்கிட்ட இருந்த பண்ண பாத்திரங்களெல்லாம் விற்றுட்டு அவரும் அவர் மனைவியும் குழந்தையும் அந்த ஊர்லேருந்து விஜயநகரத்துக்கு கிளம்பி போனாங்க. கிளம்பி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு போகவே நடந்து தான் போக முடியும். இவர்கிட்ட வேறு பணமோ பொருளோ இல்லை. அந்த ஊர்க்காரங்களெல்லாம் அவங்களால முடிந்த உதவியை இவருக்கு செஞ்சுருந்தாங்க. நடந்து போனால் கண்டிப்பாக ஒரு 2 மாதம் மேலே கூட ஆகும். அப்படி போகிற வழியில் ஒரு வண்டிக்காரனோட ஹெல்ப்போட கொஞ்சம் தூரத்தை வந்தார். அதுக்கப்புறம் அங்கே இங்கே தேடி நடந்து கஷ்டப்பட்டு வறட்சியிலையும் வெயில்லையும் ரொம்பவே பேஜார்பட்டு எப்படியோ விஜயநகர அரசவைக்கு வந்துட்டாங்க. விஜயநகர அரசவைக்கு வந்தவங்க உள்ளே போய் அரசர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாலாம் வேலை வாங்கிட முடியாது. அதனால் என்ன பண்ணார் தெனாலிராமன், அந்த ராஜகுருவை தேடி அவர் வீட்டுக்கு போனார். அவரை பேட்டிக்கான ஏற்கனவே நிறைய கலைஞர்களும் கவிஞர்களும் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, தெனாலிராமனும், நான் தெனாலிராமன் வந்திருக்கேன், ராஜகுரு கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு என்ன நல்லா தெரியும், அவர் ஒரு வாட்டி எங்கள் ஊருக்கு வந்தப்போ அவருக்கு நான் ரொம்ப சேவை செஞ்சுருக்கேன், அவர் எனக்கு வேலை வாங்கி தர்றதா வர சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னார். ஆனால் உள்ளே போய் இதை சொன்னோன்னு ராஜகுருக்கு மனசு பக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் நல்லா பேசுகிறானே, நல்லா சிரிக்க வைக்கிறானே, நகைச்சுவை ரொம்ப அதிகமாக இருக்குது, இவன் வந்து ராஜகுரு வந்து ராஜா கிட்ட வந்து இவன் வந்துட்டான் அப்படின்னா நமக்கு நம்ம பதவி பறி போயிடுமோ அப்படின்ற பயத்தில், எனக்கு தெனாலிராமனே தெரியாது, நான் அப்படி ஒரு பேரை கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. இதை கேட்ட தெனாலிராமனுக்கு ரொம்ப கவலையாகவும் கோபமாகவும் இருந்தது. நம்ம கிட்ட அவ்வளோ வேலை வாங்கிட்டாரு, நம்ம ஊரில் இருந்தப்போ அவருக்கு நம்ம அவ்வளவு ஹெல்ப் பண்ணோமே, இவரை நம்ம விடக்கூடாது, எப்படியாவது நம்ம அரசவைக்கு போயே ஆகணும்னு தீர்மானிச்சுட்டு தன்னோட மனைவியும் குழந்தையையும் ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு இவர் அங்கேருந்து அரசவைக்கு போனார். அரசவைக்கு போய் பார்த்தா அந்த அரண்மனையும் அரசரோட தோற்றமும் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, எப்படியாவது நம்ம அரசவைக்குள்ளே நுழைஞ்சணும்னு நினைக்கிறப்ப ஏகப்பட்ட கவிஞர்களும் அப்புறமா நிறைய நூல்களை எழுதினவங்களும் எல்லாருமே அரசரோட மீட் பண்ணுறதுக்காக வாசலில் தவம் இருந்திருந்தாங்க. எப்படியா தெனாலிராமனும் உள்ள நைஸாக நுழைஞ்சணும்னு நினச்சி பிளான் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரி எப்படியோ பல கவிஞர்களோடு சேர்ந்து நைஸாக உள்ளேயும் போயிட்டார். போனோன்னே எல்லாரும் அவங்களோட இருக்கையில் அமர்ந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்திருக்கப்ப பொதுவாக ராஜா என்ன பண்ணாருன்னா ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே ஒரு மாயை தான், இதில் நடக்கிறது எல்லாமே உண்மையாக நடப்பது கிடையாது, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட எல்லாருமே ஆச்சரியமாக இருந்தாங்க. மன்னனுக்கு கூட முகம் மாறுபட்டது. உலகம் வந்து மாயையாக இருக்கலாம், ஆனால் மற்றதெல்லாம் எப்படி பொய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டார். ஆனால் அதை வந்து மறுத்து சொல்ல ஒருத்தர் கூட அங்கே எழுந்திருக்கவே கிடையாது. சுற்றும் முற்றும் அவர் அரசர் வந்து அவரோட பார்வையை ஊட்டி பார்த்தார். கம்பீரமாக வீட்டிருந்த ராஜகுரு கூட திரும்பி பார்க்கவே இல்லை. அவரும் தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கு அங்கே யாருக்குமே எந்த தைரியமோ இல்லை துணிச்சலோ கிடையவே கிடையாது. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்திருந்த தெனாலிராமன் வெடுக்குன்னு எழுந்து நின்னார். அப்படி சொன்னவங்க வாயை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு நின்று இருந்தார். எல்லாரும் அவங்களோட பார்வையை அவர் மேலே விழுந்தது. அப்போ யார் இது புதுசாக இருக்காரு, வெளியூர்லேருந்து வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. ராஜகுருவும் தெனாலிராமன் எழுந்து நிற்கிறத பார்த்தோன்னு ரொம்பவே பயந்துட்டார். இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆச்சரியமும் கொஞ்சம் பீதியும் அடைஞ்சிட்டாருங்க. எழுந்து நின்ற தெனாலிராமன் முதல்ல பேசினவரை பார்த்து கம்பீரமாக பேச தொடங்கினாருங்க. நாம் சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்றதா நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாதா அப்படின்னு கேட்டார். அங்கே இருந்தவங்களாம் இல்லை, வித்தியாசம் கிடையாது, எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொன்னாங்கங்க. இதை கேட்டதும் தெனாலிராமனுக்கு அப்படின்னா ஒன்று பண்ணலாம், இப்பொழுதே அதை பரீட்சித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாருங்க. மன்னனை பார்த்து, அரசே, இங்குள்ள எல்லாருக்கும் இப்பொழுதே ஒரு அறுசுவையான விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நாங்கள் எல்லாருமே அதை வந்து நல்லா சுவைச்சு சாப்பிட்றப்ப அவர் மாத்திரம் அப்படியே சாப்பிட்டுதான் நினச்சி அவர் வயிறை நிரப்பி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார் தெனாலிராமன். அதை கேட்ட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. மன்னனும் சிரிச்சிட்டாரு. அப்படி
சொன்னவரோட முகமும் தானாக கவர்ந்துக்கிட்டாருங்க. உடனே தெனாலிராமனை கிட்ட வர சொல்லி விசாரிச்சாரு மன்னர். அவரும் தன்னோட நிலைமையை பற்றி விளக்கினாரு. அப்பொழுது அவருக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு பை தங்க நாணயங்களை பரிசாக கொடுத்து, இனிமேல் நீ தான் இந்த அரண்மனையோட விகடகவி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க மன்னர். எல்லாரும் கைத்தட்டி அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. அப்பொழுது தெனாலிராமனுக்கு யாரோட ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகாகாளியோட ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஏன்னா மகாகாளி தெனாலிராமனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த விஜயநகரத்து அரசில் கிருஷ்ணதேவராயர்கிட்ட நீ கண்டிப்பாக மகாகாளி என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு விகடகவியாக கண்டிப்பாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதை நினச்சி தெனாலிராமன் மகாகாளியை நமஸ்கரித்து மனசுக்குள்ளேயே பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜகுரு மற்றும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். தெனாலிராமனோட நியமனத்தை கண்டிப்பாக அவருக்கு தடுத்து நிறுத்துறதுக்கும் தைரியம் இல்லை. அதனால் ஒன்றுமே பண்ண முடியலையே, அவன் இந்த அரசவைக்குள்ளேயும் விகடகவியாக கால் எடுத்து வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாருங்க. இப்படி தாங்க தெனாலிராமன் இந்த கிருஷ்ணதேவராய அரசுக்குள்ள விகடகவியாக உள்ள நுழைஞ்சிருக்கார். இனிமேல் அவரோட நகைச்சுவையான உணர்வுகளும் அவரோட கதைகளும் நிறைய நம்ம பார்க்கலாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.